Hi guys, hi friends. Very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் எங்கே பை இருக்குது எங்கே செல் இருக்குது அப்படின்றத எஸ்எம்சி பேஸ்ட் அனலைஸ் பண்ணி நம்ம எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி நம்ம இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்மளோட யூடியூபோட கான்செப்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துகிட்டு பை போகிறது செல் போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் நாலேஜும் வந்து கெயின் பண்ணி கொடுக்கும். நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட அப்டேட்டட் கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து மேலே லிங்க் வந்து கொடுக்குறேன், ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை அப்டேட்டட் கோர்ஸோட டீட்டெயில் வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவோட எண்டு கார்ட்லேயும் நான் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோ பாருங்கள். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே வந்து ஒரு என்ட்ரி வந்து அப்ரோச் பண்ணியிருந்தேன். 2 என்ட்ரி வந்து நமக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு பையும் ஒரு செல்லும் கிடச்சிது. ஸோ ரெண்டுமே நமக்கு மார்க்கெட் வந்து பிரேக் ஈவன் கொடுத்துட்டோம். ஆனால் பிரேக் ஈவன் நான் வந்து அதை பிரேக் ஈவன் பண்ணலை. ஏன்னா மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் பிரேக் ஈவன் பண்ணலை. நான் பிரேக் ஈவன் பண்ணலை அப்படின்னாலும் எனக்கு லாஸ் ஆச்சுனாலும் அதை நான் வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ அந்த வீடியோவில் 2 லாஸ் வந்து பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா $71 வந்து லாஸு, செகண்ட் ஒன்று வந்து $9 வந்து லாஸு, டோட்டலாக $80 வந்து லாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ஆர்டர் வந்து ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த 2 ஆர்டருமே எனக்கு டிபி வந்து ஹிட் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டரும் மேலே இருக்கக்கூடிய இந்த ஆர்டரும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆர்டரும். ஸோ மேலே இருக்கக்கூடிய ஆர்டர் வந்து ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இப்படி வைக்க வேண்டியதாகிடுச்சு. ஓகேங்களா? ஏன்னா மேலே தான் வைக்கணும். நம்ம இங்கே வச்சாலே ஓகே தான். இப்போது இந்த ஹை எடுத்துகிட்டு நம்ம இங்கே வச்சா கூட ஓகே. ஆனால் எனக்கு வந்து டவுட்டாக இருந்தது, ஹோப்பபுளாக இல்லை. ஸோ என்னோடய எஸ்எல்லை நான் இங்கே வச்சிட்டேன். ஆனால் மார்க்கெட் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே வந்துட்டு ட்ரிகர் பண்ணிட்டு போயிட்டான். இது வந்து எனக்கு ஒரு எஸ்எல் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. டிபி வந்து இங்கே வந்து அதாவது இங்கே வச்சுருந்தேன் 4 ஹவர்னுடைய கீழே இருக்கக்கூடிய டிமாண்டில். சாரி, இங்கே இருக்கக்கூடிய இந்த லோவில் வந்து டிபி வந்து வச்சுருந்தேன். மார்க்கெட் இந்த லோகு வருவான், ஆனால் லேட் ஆகும். ஸோ நான் வந்து இங்கே வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகேங்களா? எதுக்கு எக்ஸிட் ஆனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இந்த டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட், இந்த டிமாண்டும் ஒரு வேல்யூபிள் டிமாண்ட் தான். இதில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து மேலே போகவும் சான்ஸ் இருக்குது, இல்லைனா பிரேக் ஈவன் ஹிட் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. அதனால் நமக்கு வந்து இதுவே வந்து பெரிய ப்ராஃபிட்டாக இருக்குது. சரி, ஓகே அப்படின்ட்டு நான் வெளியே வந்து வந்துட்டேன். ஓகேங்களா? இது ஒரு என்ட்ரி வந்து போட்டிருந்தோம். அடுத்தது 15 மினிட்ஸில் டைட்டாக எஸ்எல்லையும் என்ட்ரியும் எடுத்து ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்டில் ஒரு என்ட்ரி வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? சரி, இது வந்து ட்ரிகர் பண்ணிவிட்டு நமக்கு இன்றைக்கி என்ன பண்ணிட்டான், டிபியை வந்து ஹிட் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ நான் வந்து சம்பர் இந்த இடத்துல கரண்ட் ப்ரைஸில் நானே வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். எனக்கு டிபி வந்து போதும் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் எக்ஸிட் ஆகிட்டேன். அது இல்லாமல் நான் இன்றைக்கி ட்ரேடு வந்து நான் பண்ணலை. ஓகேங்களா? ஓகே, எதுக்கு ட்ரேட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, October 15 என்னோடய பர்த்டே. அதனால் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், ட்ரேடு வந்து பண்ணல. இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் போட்ட என்ட்ரி வந்து இன்றைக்கி வந்து டிபி வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம வந்து நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா $90 வந்து லாஸ் பண்ணியிருந்தேன். இது புது அக்கௌண்ட்டு. ஓகேங்களா? புதுசாக எடுத்திருக்கோம், புதுசாக டெபாசிட் பண்ணியிருக்கோம். இந்த அக்கௌண்ட்டு ஃபஸ்ட்டு டே நம்ம ட்ரேட் பண்ணோம். 90 கிடையாது, $80 வந்து நான் வந்து லாஸ் பண்ணியிருந்தேன். $71 லாஸு, $9 லாஸு, டோட்டலாக நம்ம $80 வந்து லாஸ் வந்து பண்ணியிருந்தேன்.
செகண்ட் டே நான் போட்ட என்ட்ரி இன்னைக்கு வந்து டிபி வந்து ஹிட் ஆயிருச்சு. ஸோ ஒரு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஏ யூஎஸ்டியில் ஒரு என்ட்ரி, யூஎஸ்டி செஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 1:3 இந்த ரேஞ்சில் தான் நம்ம எடுத்திருந்தோம். ரிஸ்க் நம்ம வந்து இந்த இடத்துல லாட்டை ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கணும். எதுக்கு ரொம்ப கம்மியாக போட்டிருக்கோம்னா, இந்த ட்ரேடுக்கு இப்படி தான் லாட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் பார்க்கும்போது இந்த ட்ரேடுக்கு இப்படி தான் லாட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் இது நம்ம இந்த ப்ராஃபிட் நமக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு என்ட்ரி வந்து போயிருந்தேன். ஸோ யூஎஸ்டி செஃப்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரி 0.12 வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் லாட்டு. செகண்ட் என்ட்ரியில் 1.24 வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் இது ரெண்டுத்துக்குமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரிஸ்க் தான். $75 $75. ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் வந்து நம்ம இப்படி என்ட்ரி போயிருந்தோம். ஸோ யூஎஸ்டி செஃப் வந்து பார்த்தீங்கன்னா $120 ப்ராஃபிட் ஹிட்டு. யூஎஸ்டி செஃப் இன்னொரு என்ட்ரி வந்து போட்டிருந்தா $1,138 வந்து ப்ராஃபிட் வந்து ஹிட்டு. ஓகேங்களா? ஸோ இதில் எல்லாமே கால்குலேட் பண்ணி எல்லாமே பார்க்கும்போது $1,223 வந்து ஓவராலாக நம்ம இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்து பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஓகே. நமக்கு ரிஸ்க் ஆச்சு, நமக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம தைரியமாக அடுத்த என்ட்ரியை போடணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். உங்களுக்கு வந்து எஸ்எல் போகுது, பயமாக இருக்குது. எஸ்எல் கிட்ட மார்க்கெட் வந்து ரன் ஆனாலும் சரி, இல்லைனா என்ட்ரி எடுத்துகிட்டு அதை ஹோல்டு பண்ணுறதுக்கும் உங்களுக்கு மைண்டு வரல, எனக்கு வந்து அது வந்து ஹோல்டு பண்ண முடியல, இதுக்கெல்லாம் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இது உங்களோட மைண்ட் செட்டுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது? ஸ்ட்ராட்டஜி கிடையாது. உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். ஓகேங்களா? எடுத்து நீங்கள் பழகணும். ஸோ நம்மளோட கிளாஸில் அந்த ட்ரைனிங் தான் வந்து 4 to 5 மந்த் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ மைண்டை நம்ம ட்ரெயின் பண்ணிட்டாலே போதும். டிபி போதோ, எஸ்எல் போதோ, அப்படியே நம்ம ஜாலியாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ ஓவரால் டிபி வந்து ஹிட்டு. நான் கொஞ்சம் முன்னாடியே எக்ஸிட் ஆகிட்டேன். எனக்கு போதும் அப்படின்ற அளவுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு $80 லாஸ் பண்ணியிருந்தேன். இந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்காக கோல்டில் நான் வந்து ஒரு என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். இப்போது இந்த கோல்டில் நான் இப்போதைக்கு ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். ரைட்டா? இப்போதைக்கு ட்ரேட் பண்ண வேணாம், கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் வந்து சரியா இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். கோல்டில் வந்து என்ன, நான் செஷன்ஸ் வச்ச ஒரு என்ட்ரி வந்து ட்ரை பண்ணேன். இதில் வந்து எனக்கு என்ட்ரி போகிறதுக்கு எந்த ஒரு எனக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து இல்லை. எப்படின்னா கோல்டில் என்ட்ரி போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. ஆனால் ஒரு என்ட்ரி வந்து கிடச்சிது. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு சூப்பரான விஷயத்தை ட்ரை பண்ணேன். செஷன்ஸை யூஸ் பண்ணி ஒரு என்ட்ரி வந்து எடுத்தேன். அதாவது லண்டன் செஷனை யூஸ் பண்ணி, ஸோ லண்டன் செஷன் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஏதாவது நமக்கு இந்த லண்டன் வந்து ஏதாவது பிரேக் பண்ணுறானா அப்படின்றத பார்க்குறோம். ஸோ எங்கேயுமே வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணலை. மார்க்கெட் எங்கேயுமே பிரேக் பண்ணல. இங்கே தான் பிரேக் பண்ணுறான். இதை அடித்து இதை அடிக்கிறான். ஓகேங்களா? சரி, ஓகே. அடித்து நமக்கு சோச் வந்து கொடுத்துட்டான். இதில் நம்ம நான் வந்து என்ட்ரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் இதில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துல ப்ராப்பரான என்ட்ரி நான் போகலை. எனக்கு வந்து எஸ்டர்டே பண்ண லாஸை $80 லாஸை வந்து எனக்கு ரெக்கவர் பண்ணணும். ஓகேங்களா? $80 லாஸை எனக்கு ரெக்கவர் பண்ணணும். அது அடுத்தது லாஸ் ஆகக்கூடாது. நான் கோல்டில் என்ட்ரி போகக்கூடாது. இப்போது இந்த சுச்சுவேஷனுக்கு கோல்டில் என்ட்ரி ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு நானே சொல்லிட்டு இருக்கேன். நான் போயிட்டு அந்த இடத்துல லாஸ் பண்ணேன்னா அது அனாவசியமாக லாஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? தேவையில்லாமல் லாஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், ரொம்ப ரொம்ப மினிமமான எஸ்எல் வந்து பிளேஸ் பண்ணேன். இந்த இடத்துல எனக்கு நான் எஸ்டர்டே பண்ண லாஸ் மட்டும் ரெக்கவர் ஆனால் போதும், இல்லைனா அந்த லாஸில் பாதியாவது ரெக்கவர் ஆனால் எனக்கு போதும். இதுதான் வந்து என்னோட பிளான். எனக்கு கோல்டில் என்ட்ரி போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி என்ட்ரிலாம் கோல்டில் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ரிசல்ட் சூப்பராகவே இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இந்த இடத்துல சோச் வந்து கொடுத்தான் லண்டன் மார்க்கெட்டு. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு என்ட்ரி வந்து போட்டேன். இந்த ஹைக்கு மேலே எஸ்எல். ஆனால் எஸ்எல் வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்படியே வச்சுருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ட்ரி போகணும். ஸோ இப்படி வச்சாலே கூட போதும். இந்த மாதிரி தான் என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். இதில் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் டிபி வந்து செட் பண்ணியிருந்தேன். எனக்கு டிபி வந்து போகிறானோ இல்லை டிபியை தாண்டி போகிறானோ அது கவலை இல்லை. எஸ்டர்டே பண்ண லாஸை
நான் வந்து ரெக்கவர் பண்ணணும். இதுதான் வந்து பிளான். ஸோ அந்த பிளானை போட்டு இந்த இடத்துல என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியான விஷயம், இதில் நான் யூஸ் பண்ண லாட் வந்து பார்த்தீங்கன்னா 0.01 இவ்வளோ தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். இந்த என்ட்ரிக்கு எனக்கு எவ்வளோ தெரியுமா எனக்கு வந்து லாஸு? $2 $2 தான் வந்து எஸ்எல். இந்த என்ட்ரி எனக்கு எஸ்எல் ஹிட் பண்ணியிருந்தா வெறும் $2 தான். ஓகேங்களா? இந்த $2க்கு இந்த டிபிக்கு எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா $45 வந்து எனக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா? 45 வந்து எடுத்தாச்சு. நான் இந்த இடத்துல 0.5% என்ட்ரி போயிருக்கலாம். 0.5% என்ட்ரி போயிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நான் என்ட்ரி போகிறேன் அப்படின்னா என்னோட ரூலவே நானே பிரேக் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஏன்னா கோல்டில் என்ட்ரி இப்போதைக்கு வேணாம்னு நானே சொல்லிட்டு நானே போய் ஒரு அந்த இடத்துல போய் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா என்னோட அக்கௌண்ட் வந்து வாஷ் அவுட் ஆகிறதுக்கு, இல்லைனா இதே மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகிறதுக்கு நானே வந்து காரணமாயிருவேன். நான் லாஸுக்கு போகிறதுக்கு நானே வந்து காரணமாயிருவேன். நம்ம ஒரு பிளானை வந்து போட்டுட்டோம் அப்படின்னா அது நம்ம தான் ஃபாலோ பண்ணணும். நம்மளே ஃபாலோ பண்ணலை அப்படின்றப்போ நம்மளே நம்பாமல் விடுறது தான் அதோட மீனிங். ஓகேங்களா? அதனால $2 எனக்கு வந்து போதும். இந்த இடத்துல நான் $10 கூட எடுக்கலாம். ஆனால் நான் $2 எடுத்ததுக்கு ரீசன் என்னோட ரூலை நான் ரொம்ப மதிக்கிறேன். அதனால தான் சும்மா நம்ம போடுவோம். நம்ம ரிஸ்க் பண்ணதில் ஒரு 50% வந்தால் கூட ஓகே. இதுதான் நான் பிளான் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ $45 வந்து இதில் வந்து எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த என்ட்ரி ஒர்க் ஆகாது அப்படின்ட்டு நான் பிளான் பண்ண என்ட்ரி தான் இது. ஸோ ஆக்சுவலாக 0.5% நம்ம எப்பயுமே எடுக்கிற மாதிரி 0.5% எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளோட லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா $75 வந்து லாஸ் வந்து இருந்திருக்கும். $75 லாஸ் வந்து இருந்திருக்கும். இந்த லாஸுக்கு இவ்வளோ தூரம் மார்க்கெட் போனதுக்கு நமக்கு ப்ராஃபிட் $1342 வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். ஆனால் எனக்கு அது தேவையில்லை. இந்த இடத்துல நான் கோல்டில் என்ட்ரியே போகக்கூடாதுன்றது தான் என்னோட பிளான் இப்போதைக்கு. இப்போ இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு. அப்படி நான் என்ட்ரி போயிருக்கேன். எனக்கு லாஸை மட்டும் ரெக்கவர் பண்ணுற ஒரு பிளானை வந்து போட்டேன். ரொம்ப மினிமமான எஸ்எல் $2 தான் எஸ்எல். நீங்கள் கால்குலேட் பண்ணி கூட பாருங்கள். $2 $3 தான் வரும். அந்த எஸ்எலுக்கு என்னோட எஸ்டர்டே லாஸை நான் 50% மோர் தென் 52% வந்து நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ அதுவே வந்து போதும். ஸோ இது என்ட்ரி எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிபி வந்து ஹிட் ஆனது கிட்டத்தட்ட 49 மினிட்ஸில் இந்த என்ட்ரி வந்து முடிச்சிட்டோம். இந்த இடத்துல நான் கரெக்டான ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட போயிருந்தேன் அப்படின்னா இந்த 49 மினிட்ஸில் எனக்கு $1342 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். ஆனால் நம்ம ஒரு என்ட்ரியை அப்ரோச் பண்ணும்போது கரெக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட்டோட அப்ரோச் பண்ணணும். கரெக்டான என்ட்ரியை போய் நம்ம அப்ரோச் பண்ணணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணணும் கரெக்டாக. இதெல்லாம் பண்ணாதான் நமக்கு ஒரு சூப்பரான என்ட்ரி வந்து கிடைக்கும். இதெல்லாம் பண்ணாமல் என்ட்ரி போகக்கூடாது. சரி, ஓகே. இது ஒரு சில்லியான என்ட்ரி தான். ஆனால் என்னோட லாஸ் ரெக்கவர் பண்ணுறதுக்காக போட்ட ஒரு பிளானு. அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரிலாம் போய் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஆக்சுவலாக இது வந்து ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டான ஒரு ட்ரேடு தான். ஓகே. கோல்டில் இப்போ நான் கோல்டில் ஒரு பிளான் வந்து போட்டிருக்கேன். என்னென்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டே இருக்கான். இப்போ 4 ஹவருக்கு போகிறேன். மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா நம்ம இங்கே பிளான் பண்ணோம், பை ஆகலை. இங்கே பிளான் பண்ணோம், இந்த இடத்துல ஒரு பை வந்து கொடுத்துருந்தான். அடுத்தது இங்கே பிளான் பண்ணோம், மார்க்கெட் வரலை, ஒரு செல் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு லாஸ் ரெக்கவரி என்ட்ரி தான், ஆக்சுவல் என்ட்ரி கிடையாது. ஸோ செல் வந்து கொடுத்துருக்கான், ரைட்டு. இப்போது மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த டைம் ஃப்ரேமுக்கு மேலேயே போயிட்டுருக்கான். ஓகேங்களா? மேலேயே போயிட்டுருக்கான். ஸோ ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போயிட்டு கோல்டு என்ன பண்ணுறான் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் பிஓஎஸ் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? டெய்லி டைம் ஃப்ரேமில் பிஓஎஸ் பண்ணியிருக்கான். இப்போ கரண்ட்டு மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா கீழே பிஓஎஸ் பண்ணிவிட்டு மேலே தான் போயிட்டுருக்கான். டோட்டலாக என்டையராக மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் இந்த டெய்லி டைம் ஃப்ரேமுக்குள்ளே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு மார்க்கெட் வரலாம். ஓகேங்களா? ஏதாவது ஒரு டிமாண்ட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல டிமாண்ட் இல்லை. ஸோ இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகே, டிமாண்ட்ஸை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம், எந்தெந்த டிமாண்ட் அப்படின்றது.
இந்த யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கங்க, அப்பப்போ அப்டேட் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் புதுசு அப்படின்னா. ஓகே, இப்போ டிமாண்ட் எடுக்க வேண்டாம். இப்போ மார்க்கெட் இங்கே கீழே வரணும், இந்த ஸ்ட்ரக்சருக்கு மார்க்கெட் கீழே வரணும். அப்போ கீழே வரணும் அப்படின்னா மார்க்கெட் மேலே இருந்து கீழே வரணும். அப்போ நம்ம 4 ஹவரில் மார்க்கெட் வந்து ஒரு லோவை பிரேக் பண்ணால் நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணால் செல் வந்து ட்ரை பண்ணலாம். இங்கேருந்து இப்படி செல் வந்து ட்ரை பண்ணலாம். அப்போது இது வந்து 4 ஹவர்னுடைய ஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மார்க்கெட் இந்த லோ பிரேக் பண்ணால் 4 ஹவரில் பிரேக்கு, டெய்லியோட டிமாண்டுக்கு மார்க்கெட் போயிடும். அப்போது இப்போ கரண்ட் வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கரண்ட் ப்ரைஸ் இங்கே இருக்குது. அப்போ 4 ஹவருக்கு நம்ம மார்க்கிங் பண்ணும்போது இது வந்து 4 ஹவர்னுடைய டிமாண்ட். இது ஒன்று தான் இருக்குது. இது 4 ஹவர்னுடைய டிமாண்ட். அப்போ மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வரணும். இப்போ இந்த டிமாண்டுக்கு நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா 15 மினிட்ஸ். ஸோ நம்ம எங்கேருந்து எங்கே வந்திருக்கோம், டெய்லியிலேருந்து 15 மினிட்ஸ்க்கு வந்துட்டோம். இப்போ 15 மினிட்ஸில் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுவோம். இது ஹை, அப்போ லோ அப்படின்றது இங்கே இருக்குது. இது நமக்கு லோவா, இங்கே ஒரு பிஓஎஸ். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல கண்ட்ரோல் எடுத்துகிட்டு தான் போயிருக்கான். ஸோ இது வந்து ஒரு பிரேக்காக எடுத்துக்கலாம். மார்க்கெட் ரெண்டு லோவும் பிரேக் பண்ணி செல்லோட வேல்யூ என்னன்னு மார்க்கெட் காமிச்சிருக்கு. ஸோ நமக்கு சப்ளை இருக்குது. சப்ளையில் மிட்டிகேஷன், மார்க்கெட் வந்து இன்சைடாக ஆப்ரேட் பண்ணியிருக்கான் இன்டியூஸ்மெண்ட்டுக்கு. ஆனால் இந்த இன்டியூஸ்மெண்ட்டில் பவர் கம்மியாக தான் இருக்குது. மார்க்கெட் இங்கே மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ 15 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட் போகலாம். 5 மினிட்ல நோ ரீஃபைன்மெண்ட். அப்போது 5 மினிட்டோட லோவும் இங்கே தான் இருக்குது. இதை பிரேக் பண்ணணும். இதை பிரேக் பண்ணால் நம்ம வந்து ஏதாவது சப்ளைலேருந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எஸ், இதை பிரேக் பண்ணோன்னா மேலே ஏதாவது சப்ளை இருந்துச்சுன்னா அங்கேருந்து மார்க்கெட் செல் ஆகும். இதுதான் பிளான். ஆனால் இப்போ நான் போட்ட பிளான் வெரி வெரி ரிஸ்க் பிளான். ஆனால் இதில் கரெக்டாக ப்ளே பண்ணணுன்னா பிடிச்சிடலாம் என்ட்ரியை. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வரணும். இந்த டிமாண்ட்லேருந்து பை போகலாம், இல்லைனா செல் கூட போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் சொன்ன பிளான் இங்கே நடக்குதான்னு பாருங்கள். நடந்துச்சு அப்படின்னா என்ட்ரி போகலாமான்னு கேட்டிங்கன்னா என்ட்ரி போகாதீங்க. கோல்டில் இப்போதைக்கு வேண்டாம். நான் சொன்னது நடக்குதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ரிஸ்க் டேக்கராக இருக்கீங்க, லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரி வந்து பார்க்கலாம். உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஓகே, நேற்று வந்து எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து சொல்லியிருந்தேன், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு என்ட்ரி வந்து இந்த சப்ளையில் ஒரு என்ட்ரி சொல்லியிருந்தேன், இந்த சப்ளையில் ஒரு என்ட்ரி வந்து சொல்லியிருந்தேன், பார்த்து செல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. என்ன பண்ணியிருக்கான் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ 15 மினிட்ஸ் போகிறோம். நமக்கு ஃபஸ்ட்டு சப்ளையில் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் இது ரீஃபைன்மெண்ட். ஸோ 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ஸில் என்ன பண்ணியிருக்கான், ஹை பிரேக் பண்ணியிருக்கான், லோ எடுக்கல. இது வந்து கன்சல்டேஷன், இதை விட்டுறணும். இந்த இடத்துல ஹையை வந்து பிஓஎஸ் பண்ணியிருக்கான், லோ எடுக்கல. ஸோ லோ எடுக்கல. மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், டோட்டலாக போயிட்டு சப்ளை பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா, அப்போது நமக்கு இங்கே இருக்கக்கூடிய சப்ளை ஒர்க் ஆகலை. அதாவது 4 ஹவரில் இங்கே இருக்கக்கூடிய சப்ளை ஒர்க் ஆகலை, அவ்வளோதான். இதை எடுத்துடணும். அதுக்கு அடுத்தது மேலே ஒரு சப்ளை சொல்லியிருந்தேன், இது ஒர்க் ஆகலாம்னு சொல்லிட்டு. இப்போ 4 ஹவருக்கு 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் ரீஃபைன்மெண்ட் வந்து எடுக்கிறோம். ஸோ இது வந்து ரீஃபைன்மெண்ட். மேலேயும் ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது, இதுவும் ரீஃபைன்மெண்ட் தான். ஓகேங்களா, சரி. இப்போ இந்த ரீஃபைன்மெண்ட்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கானான்னு பார்க்குறோம். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், சூப்பராக வந்து இதை எடுத்திருக்கான். எடுத்துகிட்டு இந்த லோவை தூக்கியிருக்கான். யார் வந்து எடுத்திருக்கா, லண்டன் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ட்ரி வந்து அப்ரோச் பண்ணலாம். என்ட்ரி எங்கே கொடுத்துருக்கு, இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருக்கு. இந்த இடத்துல செல் வந்து கொடுத்துருக்கு. டிபி வந்து எங்கே போடலாம், எஸ்டர்டே சொன்ன மாதிரி இந்த ப்ரீவியஸ் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் டிபி வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், சாரி 5 மினிட்ஸில்
மார்க்கெட் வந்து நம்மளை சேஃப் சைடு கொண்டு போயிருக்கானா? மார்க்கெட் பிரேக் ஈவன் வந்து பண்ணியிருக்கு, அவ்வளோதான். அப்போது இது பிரேக் ஈவன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், நமக்கு பிரேக் ஈவன் தான் ஹிட் பண்ணியிருக்கான். ஸோ நான் வந்து என்ட்ரி போகலை இங்கே. ஸோ என்னோடய பர்த்டே, அதனால் இன்றைக்கி நான், அதாவது எஸ்டர்டே அக்டோபர் 15, நான் வந்து ட்ரேடு வந்து பண்ணலை. இன்றைக்கி லீவுனா, ஓகேங்களா? அப்படி என்ட்ரி போயிருந்தாலும் இதுதான் பிரேக் ஈவன் நம்ம கொடுத்துருச்சு, பிரேக் ஈவன் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஸ்டில் மார்க்கெட் வந்து இந்த சப்ளைவையும் பிரேக் பண்ணலை, மேலே இருக்கக்கூடிய இந்த ரீஃபண்ட்மெண்ட்டையும் பிரேக் பண்ணல. 15 மினிட்ஸில் ஒரு ரீஃபண்ட்மெண்ட் பார்த்துருந்தால இந்த ரீஃபண்ட்மெண்ட்டும் பிரேக் பண்ணல. ஸோ அகைன் 5 மினிட்டுக்கு போகலாம். இப்போ இந்த ரீஃபண்ட்மெண்ட்டோட வேல்யூ கொஞ்சம் ஆட் ஆயிருக்கு, இந்த ஸ்ட்ரக்சரோட வேல்யூவும் கொஞ்சம் ஆட் ஆயிருக்கு. இப்போது இது பிஓஎஸ், கரெக்டான ஸ்ட்ரக்சரை எப்பயுமே எடுக்கணும். இது பிஓஎஸ், பிஓஎஸ், இது கூட பிஓஎஸ், இது ஹண்ட்டு. ஸோ இது லோ எடுத்திருக்கான். அடுத்தது பிரேக், ஸோ நமக்கு அடுத்த லோ அப்படின்றது இங்கே இருக்குது, ஓகேங்களா? இந்த லோ எடுத்தான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், செல் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த லோ வந்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு மார்க்கெட் இந்த லோக்கு வரணும், எடுக்கணும். எடுத்துட்டு மேலே ஏதாவது சப்ளை இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு அங்கே இருந்தால் என்ட்ரி வந்து கொடுக்கும் மார்க்கெட், ஓகேங்களா? அங்கே இருந்தால் என்ட்ரி வந்து மார்க்கெட் கொடுக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த லோவை எடுக்கணும், அதுக்கப்புறம் மேலே சப்ளை இருக்கான்னு பார்க்கணும். சப்ளை இல்லைனா நோ என்ட்ரி, சப்ளை இருந்தால் சப்ளைலேருந்து என்ட்ரி. ஸோ டிபி இந்த ஃபஸ்ட்டு டிமாண்ட் வரைக்கும் டிபி வந்து ப்ளேஸ் பண்ணுறது பெட்டர். இப்போ வந்து மார்க்கெட் சப்ளைக்கு வந்தான், சப்ளைலேருந்து கீழே போயிருக்கான், மறுபடியும் சப்ளைக்கே வந்திருக்கான் அப்படின்னா இதோட மூமெண்ட் வந்து மார்க்கெட் எகைன் மேலே போகலாம். இப்படி மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அதையும் வந்து பார்த்துங்க. மேலே போயிட்டால் ஃப்ளிப்பு கிடச்சிரும், ஃப்ளிப்லேருந்து பை வந்து ஈஸியாக எடுத்துடலாம், ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு 3 என்ட்ரி போயிருக்கேன், அவ்வளோதான். இந்த 3 என்ட்ரியுமே ஒர்க் ஆகாது இன்னுமே, ஓகேங்களா? ஸோ 4 ஹவர் நமக்கு 4 ஹவரில் இங்கே வந்து பிரேக் ஆகலை. பிரேக் பண்ணியிருந்தானா இப்போ இந்த 3 என்ட்ரியுமே ஒர்க் ஆகும். ஆனால் இது பிரேக் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸ்டில் நமக்கு இந்த 3 என்ட்ரியில் நமக்கு என்ட்ரி இல்லை, ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள். லைக் யாருமே பண்ணுறதில்ல, லைக் பண்ண தான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க, எல்லாருமே லைக் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் இந்த யூடியூப்பில் போட்டுட்ருக்கிற இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, ஏதாவது ஒரு விஷயம் வந்து லேர்ன் பண்ண முடியுது, உங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக்க முடியுது அப்படின்ட்டு உங்களுக்கு திங்கிங் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட், கிரேட் வீடியோ, சூப்பர் வீடியோ, நல்ல நாலேஜ் இருக்குது, சூப்பர் நாலேஜ் அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து இந்த யூடியூப்போட கமெண்ட்ஸில், இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நீங்களாம் பண்ணுற சப்போர்ட் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ, நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.